ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேர் அருங்கோணத்தில் உட்காந்துருக்குறாங்க, ஹெக்ஸாகனல் ஷேப்பு, ரைட்டா. ஸோ இதுதான் எல்லா பக்கம் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 6 பேர், ஓகே. 1 2 3 4 ரைட் 5 6 6 பேர் இருக்காங்க ஹெக்ஸாகனல் ஷேப்பில். எப்போவுமே 2 படம் போட்டு வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எப்போவுமே வந்து 2 விதமான பேட்டர்னில் டயக்ராம் வரும் யூஸ்வலாகவே. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, சரியா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். எஃப் என்பவர் டிக்கும், எஃப் இஸ் இன் த மிடில் ஆஃப் டி அண்ட் சி, எஃப் என்பவர் டிக்கும் மற்றும் சிக்கும் இடையில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் விட்டு போயிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும், ஒரு சின்ன மிஸ்டேக். ஃபஸ்ட்டு கண்டிஷன் படிங்க. இப்போது ஏயும் பியும் அருகாமையில் இல்லை. ஏவும் பியும் எப்படி இருக்க மாட்டாங்களாமா? பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்களாம். ஏவும் பியும் பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. நான் ஈக்குவல் டு போட்டு ரெண்டும் ஒருத்தர் ஒரு சிம்பிள் வச்சுக்குவேன். நான் ஈக்குவல் டு போட்டு கேன்சல் பண்ணிக்குவேன். அதே போல் ஏயும் சியும் அருகாமையில் இல்லை. ஸோ ஏவும் சியும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏவும் பியும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏவும் சியும் அருகாமையில் இருக்க மாட்டார். டியும் சிக்கும் டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. ஓகேவா. டியும் என்ன பண்ணுறாரு? டி வந்து என்ன பண்ண மாட்டார்னா சி பக்கத்துலேயும் இ பக்கத்துலையும் என்ன பண்ண மாட்டார்? இருக்க மாட்டார். ஓகே, அதே மாதிரி தான் சியும் ஈயும் என்ன பண்ண மாட்டாங்க? டி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகேவா. ஸோ டியும் யாரும் டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. ஓகே, டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. ஓகே, இது எப்படின்னா டி வந்து சிக்கு ஈக்கும் அருகாமையில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து என்ன பண்ண மாட்டார்? இப்படி இருக்க மாட்டார். ஓகேவா. இப்படி டி இருந்ததுன்னா இப்படி இருக்க மாட்டார். இதுதான் இங்கே மீனிங். ஓகேவா. டியும் சிக்கும் ஈக்கும் எப்படி இருக்க மாட்டார்? அருகாமையில் இல்லை. பியும் சியும் அருகாமையில் இருப்பாங்க. பியும் சியும் எப்படி இருப்பாங்க? பக்கத்துலேயே இருப்பாங்க. பியும் சியும் அருகில் உள்ளனர். எஃப் என்பவர் டிக்கும் சிக்கும், எஃப் என்பவர் என்ன சொல்கிறாங்க? எஃப் என்பவர் எப்படி இருக்கிறாரு? எஃப் என்பவர் எஃப் என்பவர் டிக்கும் சிக்கும் நடுவில் இருப்பார். டியும் சி இப்படி போடலாம். இன்னொன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வரலாம் அப்படின்னா எஃப் இப்படி போட்டாச்சு, டியும் சி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இப்படி கூட வரலாம். ரைட்டா. ஒன்று லெஃப்ட் சைடு வரலாம், இல்லைன்னா ரைட் சைடு கூட வரலாம். ரைட். ஸோ அதை தான் நாங்கள் போட்டிருக்கிறேன். இன்னொன்று பிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? சி. ஸோ பியும் சியும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ பியும் சியும் பக்கம் இருக்கிறாங்க. ஏவும் பியும் பக்கத்தில் இல்லை. ஏவும் அப்போ பியும் பக்கத்துலலாம் ஏ இங்கே தான் போட முடியும். அதே மாதிரி ஸோ ஏவும் பியும் பக்கத்துலலாம் ஏ இங்கே தான் போட முடியும். ஏபிசிடி இ இங்கே தான் வரும். எஃப் போட்டாச்சு. ஓகே, இந்த சீரீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளனவற்றுள் எது அருகாமையில் இல்லாத ஜோடி? ஏயும் எஃப்பும் என்னவா இருக்குது? தனித்தனியாக இருக்குது. டியும் எஃப்பும் எப்படி இருக்குது? அருகாமையில் இருக்குது. பியும் ஈயும் எப்படி இருக்குது? ஜோடியாக இருக்குது. சியும் எஃப்பும் எப்படி இருக்குது? ஜோடியாக இருக்குது. ரைட்டா. ஸோ ரெண்டு பக்கமுமே டியும் எஃப் இருக்குது. இங்கே பாருங்கள், பியும் ஈயும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஏவும் எஃப்பும் எப்படி இருக்குது? தள்ளி இருக்குது. ஸோ அப்போது ஏவும் எஃப்பும் அருகாமையில் இல்லை. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஹோப்
ஸோ 25 கொஷின்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு ஓன் ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த குரூப் 4ல் உங்களால் வெற்றி அடைய முடியும். இன்னும் 4 வாரங்கள் உள்ளது. ஸோ நல்லா படிங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா தரவோ பாருங்கள். ஸோ கொஷின்ஸ் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாகவும் கேட்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸில் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, சைக்காலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே என்னென்ன டாப்பிக்கில் இருந்து எடுத்திருக்காங்கிறத பின் பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டங்கள், மத்திய அரசு மாநில அரசோட திட்டங்கள், அறிஞர் அண்ணாவை பற்றி, ரைட்டாக கலைஞரை பற்றி, பெரியாரை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரும், பட்ஜெட்லேருந்து வரும். ஸோ பாலிட்டியில் ரிப்பீட்டடான ஆர்டிகல்ஸு, உங்களுக்கே தெரியும் டே டு டே ஆக்டிவிட்டியில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸு என்னென்ன கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கோ அதிலிருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். வேக்கன்சி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி இன்க்ரீஸ். ஸோ அதனால் வேக்கன்சி பற்றியோ ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக ஜூலை 12 நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.